உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவே, புனிதர்களின் விண்ணகனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய மாதாவே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசர தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது பாராமுகமாக இராதே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக அன்னையினுடைய உருவம் தாங்கிய கூடியானது ஏற்றப்பட இந்த நேரத்தில் அவர்களில் நாம் அன்போடு நிறைவுறுவோம். அதிலும் குறிப்பாக இந்த 125வது ஜூபிலி ஆண்டை கொண்டாடுகிற நம்முடைய பங்கிலே இன்று இந்த ஆண்டு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அதை நோக்கி அமைத்திருக்கிறோம். சில நேரத்திலும் எல்லோரும் காதல் முடிப்போம். வேளாண் செல்லக்கூடியவர்கள், தேசநாட்ட போகிறவர்கள், எங்கெல்லாம் அன்னையின் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த நேரத்தில் இந்த கொடி ஏற்றுக்கொண்டு அவர்களை நினைத்து அவர்களை காட்சிப்போம். இந்த கொடி வெள்ளை நோக்கி ஏற்றப்படும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் கரைந்து சுதந்திரமான ஒரு உள்ளம் வெள்ளை நோக்கி கலக்கிற சமயத்தில் தான் இந்த கொடி ஏற்றுவதை காட்டுகிறது. இந்த கொடி எவ்வாறு உயர்ந்து பார்க்கிறது, அதை நம்முடைய உள்ளமும் உயர்ந்து இருக்க வேண்டும். பரந்த ஒரு உள்ளமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ்க்கை இடங்களில் ஒருவரை ஒரு குறித்து வாழும் பொழுது இந்த கொடி ஏற்றுவதற்கு உண்மையான அர்த்தத்தை நாம் சொல்கிறோம். இந்த நாளை நடந்தது. So dear friends, we are very happy that together with thousands and thousands of people, we are now going to participate in a very beautiful event of the hoisting of the flag of our blessed mother of the Kenya. And I would like to take this opportunity also to request all of you to pray for everyone who is involved in this type of event today in different parts of our own parish and also in Ranagagada in Kasatan. And remember that when the flag moves upwards towards the sky, it should also, our hearts also should move forward, to move ahead. It should soar above all the petty things that keeps our heart below. Remove all that vengeance, that hatred, that gossip, all that keeps our heart and our minds to the ground, and put all that down so that our hearts can rise above the ground and reach the heavens. With this thought in mind, let's participate in this. I'm going to take this opportunity also to thank in a very special way Mr. Aaron Johnson and his family for assisting us with this beautiful flag. So, இந்த அழகான கொடியை அமைத்து கொடுக்க இதற்கு கொள்வதற்கு தந்தைய திருவாளர் ஆரன் ஜான்சன் அவருடைய குழுவாக இந்த திருசனமாக நினைவு கூறுவோம். ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, தூய கன்னிகையான புனித மரியாதை எல்லா அருட்படைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்திய தொட்டு தெரிந்து கொண்டீர். அந்த உத்தம நாயகி எங்களுக்காக மன்னாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு கூறுவது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராக நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலர் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை, குறிப்பாக அன்னை ஆரோக்கிய அன்னையுடைய உருவத்தை தாங்கி இந்த ஒரு கொடியை ஆசீர்வதித்து துரிதப்படுத்தியவரும் இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல் இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுகிறவாக. இதை காண்போர் அனைவரும் அன்னை வேளாங்கண்ணியும் எங்களுடைய தாயுமான அன்னை மரியாதை நிறைவு கூர்ந்து அவர் நம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு கேட்டாமே. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
So let's follow the flag and join in a small procession till the flag post. நடமாட வைத்தாய் கடல் நீரின் தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. அருட்தந்தையர்கள் முன் பக்கம் வருவதற்கு வழி விடும். பின்னாடி ஆதர்ஸ் இருக்காங்க. கண்ணியே மாதாவே உம்மை லேசமில்லாதவ நீசரே வாழ்க மாரியே வாழ்க 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 மாரியே மூதாதை தாயாசை மூர்பவ மாற்றாய் ஆதியில்லாதோ வாழ்க மாரியே வாழ்க 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 மாரியே தாயின் கடனாமே வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே இல்லாதவர் ஈசரே ஆவாவே மாரியா ஆவே 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 மாரியா. பரிகளாலும் ஏற்றப்படுகிறது. அதில் குறிப்பாக அன்னையிடம் அன்னை வழியாக இயேசுவிடம் நாம் ஒப்படை. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த
தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை வயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயங்கேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருள் மழை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழினாள் வரை உள் நாமமே வாழி, ஊழினாள் வரை உள் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி.